ஹாய் கைஸ், குட் மார்னிங். இந்த ரீடிங் சண்டே போடலான்னு நினச்சேன். ஏன்னா இது சண்டேக்கு தான் ஆப்டாக இருக்கும். இது வரைக்கும் இப்படி ஒரு ரீடிங் யாரும் போட்டிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. டோட்டலி நோ ஐடியா. ஏன்னா இது என்ன ரீடிங் அப்படின்னா 2025க்கு ஹையர் பவர்ஸ், ஸ்பிரிட்ஸ், டிவைன் கைடன்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுது 2025ல நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த ரியாலிட்டியில் வாழணும்னா நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் மாற்றிக்க சொல்லி நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்காக இருக்க போகுது. ஸோ என்னென்ன கார்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக என்னோட ரியாஸோட கார்ட்ஸ், எனக்கு ரியாஸ் கொடுத்த அட்வைசஸ். ஸோ டிவைன் மாஸ்குலின் கிட்டேருந்து வர்ற அட்வைஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 2025 ஹோல் இயருக்கும் நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு டிவைன் மாஸ்குலைன் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2025ல நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும், எப்படி பெட்டர் வெர்ஷன் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் மாஸ்குலைன் கொடுக்குற, நம்ம டிவைன் மாஸ்குலைன் தானே நம்ம ஹையர் செல்ஃபு. ஸோ நம்ம ஹையர் செல்ஃப் நம்மளுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஹையர் செல்ஃப் தான் நம்ம சோலனுடைய பியோர் செல்ஃப். ஸோ 2025ல எந்தெந்த விஷயத்த நம்ம மாற்றிக்கணும்னு நமக்கு வர அட்வைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது 2025ல நம்ம எந்தெந்த விஷயத்த மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு டிவைன் ஃபெமினைனோட அட்வைஸ் என்னன்னு பார்க்கலாம். 2025ல நம்ம எந்தெந்த விஷயத்த மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு டிவைன் ஃபெமினைனோட அட்வைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2025ல நம்ம எந்தெந்த விஷயத்த மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு டிவைன் ஃபெமினைனோட அட்வைஸ் என்னன்னு பார்க்கலாம். 2025ல நம்ம எந்தெந்த விஷயத்த மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட டிவைன் ஃபெமினைனோட அட்வைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Too much of cards. ஸோ 2025ல நம்ம எந்தெந்த விஷயத்த மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் ஃபெமினைனோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தோம். டுவெண்ட்டி நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்காக என்னென்ன யூனிவர்ஸ் லாஸ் பற்றின நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். 2025ல எந்தெந்த யூனிவர்சல் லாஸை பற்றின நாலேஜ் கெயின் பண்ணணும். 2025ல எந்தெந்த யூனிவர்சல் லாஸை பற்றின நாலேஜ் கெயின் பண்ணணும். 2025ல எந்தெந்த யூனிவர்சல் லாஸை பற்றின நாலேஜ் கெயின் பண்ணணும்.
2025ல நமக்கு நம்மளோட ட்வின் ஃப்ளேம் கலெக்டிவ் கொடுக்குற அட்வைஸ் என்ன? 2025ல நம்ம ட்வின் ஃப்ளேம் கலெக்டிவ் கொடுக்குற அட்வைஸ் என்ன? 2025க்கு நம்ம ட்வின் ஃப்ளேம் கலெக்டிவ் நமக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன? 2025 நம்ம ட்வின் ஃப்ளேம் கலெக்டிவ் நமக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன? 2025 நம்ம ட்வின் ஃப்ளேம் நமக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன? ட்வின் ஃப்ளேம் கலெக்டிவ் நமக்கு கொடுக்குற அட்வைஸ். இது எல்லாமே நம்மளை சேஞ்ச் பண்ணிட்டாலே நம்மளை வந்து லவ் அட்ராக்ட் ஆகி நம்ம கிட்ட வரும். பட் ஸ்டில் 2025க்கு ரொமான்ஸ் ஏஞ்சல் கார்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய லவ் அட்வைஸ் என்னென்ன? உங்களோட ஓன் ஸ்பிரிட் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புது? 2025 உங்களோட ஓன் ஸ்பிரிட் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புது? உங்களோட ஓன் ஸ்பிரிட் என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புது? 2025 உங்களோட ஓன் ஸ்பிரிட் என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புது? ஓகே கைஸ், ரீடிங் பார்க்கலாம். I was just called to do this reading. So first card வந்து வாசிக்கலாம். Life is all about moving on, accepting changes and looking forward to what makes you stronger and more complete. ஓகே, அப்போ லைஃப் இஸ் ஆல் அபவுட் மூவிங் ஆன், அக்செப்டிங் சேஞ்சஸ். மாற்றம் ஒன்று தான் மாறாதது. ஸோ அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணி பழகுங்க. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் கம்ப்ளீட். உங்களுக்கு இது இருந்தால் எனக்கு நிறைவு செய்யும், இது இருந்தால் எனக்கு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு தோன்ற விஷயம் எதுவாக இருக்குதோ அதை நோக்கி பயணிங்க அப்படிங்கிறது தான் அட்வைஸ். ரெண்டாவது அட்வைஸ் தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன். I promise you are safe with me. When you are scared, just look at me. Hold me tight. I'm not going anywhere. ஓகேயா? ஸோ எப்பவுமே உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அட்வைஸை வந்து உங்களோட டிவைன் மேஸ்குலைனோடது. ஸோ உங்களுக்குள்ளேயே தான் உங்கள் டிவைன் மேஸ்குலைன் இருக்காங்க. ஸோ நீங்கள் பயணிக்கும் போது உங்கள் பாதையில் ஏதோ ஒரு இடத்துல தடங்கள் வருது, ஏதோ ஒரு இடத்துல பயமாக இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, ஸ்டக் ஆகிட்டேன், ரொம்ப பயந்து போயிட்டேன், ஃபியர்ஃபுல்லாக இருக்கேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹீ இஸ் ஆஸ்கிங் ஜஸ்ட் ஸ்டாப், ஹோல்ட் மீ டைட், லுக் ஜஸ்ட் இன் டு மை ஐஸ், ஐ எம் நாட் கோயிங் எனிவேர். இட் மீன்ஸ் ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. நான் எப்போவுமே உங்க கூட தான் இருக்கேன். ஆமாங்க, நம்ம ஹார்ட் எப்போவுமே துடிச்சிட்டே தானே இருக்குது. நம்ம ஹார்ட்டுக்குள்ளே இருக்க எனர்ஜி தான் நம்ம டிவைன் மேஸ்குலின். அப்போது நம்ம ஹார்ட்டு துடிக்கிறது நிற்கும் போது தான் டிவைன் மேஸ்குலின் அப்பயும் எங்கே போக மாட்டாங்க, அந்த ஹார்ட்டுக்குள்ளேயே அவங்களும் உறைஞ்சு போயிடுவாங்க. ஓகே, நம்ம உயிரும் அந்த ஹார்ட்டுக்குள்ளேயே உறைஞ்சு போயிடும். ஸோ ஹீ இஸ் நாட் கோயிங் எனிவேர், ஹீ இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். அடுத்த கார்டு வந்து லைக் பேர்ட்ஸ் லெட்ஸ் leave behind what we don't need to carry. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா grudges, sadness, pain, fear and regrets. Fly light. அதாவது எதெல்லாம் நமக்கு ஹையஸ்ட் பர்பஸ்க்கு சர்வ் ஆகாதோ, ஹையஸ்ட் குட்டுக்கு சர்வ் ஆகலையோ அதெல்லாம் ஜஸ்ட் லெட் கோ ஆஃப் தட். அதை தூக்கிட்டே சுத்தாமல் அதெல்லாம் விட்டுட்டு லைட்டாக சுற்றுங்க அப்படிங்கிறது தான் மீனிங். அந்த ஹையஸ்ட் பர்பஸ்க்கு சர்வ் ஆகாத விஷயங்கள்லாம் என்னென்ன? கிரட்ஜஸ்ஸு, சேட்னஸ்ஸு, பெயின், ஃபியரு, ரெக்ரெட்ஸு, இதெல்லாம் நீங்கள் ஒழிச்சு கட்டிட்டிங்கனாலே மனபாரம் இல்லாமல் ஃபீல் ஃப்ரீயாக ஹாப்பியாக சுற்றிட்டு தெரியலாம். அடுத்த கார்டு, நெவர் கிவ் அப் ஆன் யுவர் ட்ரீம்ஸ்.
The waiting can seem painful, but the regret of not going for it will be much more worse. அதாவது நம்ம வந்து ஆசைப்பட்டதை அடையலைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வலிக்க தான் செய்யும், வலிக்காதுன்னெலாம் கிடையாது. அந்த வலி பரவாயில்ல, அது இப்போ இல்லைன்னா திருப்பி நெவர் கிவ் அப், திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி நம்ம ஆசைப்பட்டதை அடைஞ்சிடலாம். ஒரு தடவை தப்பு பண்ணோம்னா அதை அடுத்த தடவை கரெக்ட் பண்ணிக்குவோம்ல, அந்த மாதிரி கரெக்ட் பண்ணி ஆசைப்பட்டதை அடைஞ்சிருவோம். ஆனால் நம்ம ட்ரையே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, பயத்தில் ஒருவேளை இதை ட்ரை பண்ணிட்டு தான் சக்ஸஸ் ஆயிருப்போமோ அப்படின்னு அதை நினைச்சு ரெக்ரெட் பண்ணியே அந்த விஷயத்திலேயே ஸ்டக் ஆகி நிற்போமோ ஒழிய அதுல இருந்து முன்னேறி அடுத்த விஷயத்துக்கே போக மாட்டோம். இப்போ சப்போஸ் நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஃபெயிலே ஆயிருந்தாலும் இப்படிதான் பண்ணி இதைத்தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன், ஸோ இதை எப்படி சரி பண்றதுன்னு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போய்கிட்டே இருப்போம். ஸோ ஆல்வேஸ் நெவர் கிவ் அப் ஆன் வாட் எவர் யூ வாண்ட், நெவர் stop trying out. Okay, so that you will not have any regret. அடுத்த கார்டு, do what is good for your soul. ஆமாங்க, இதுல வந்து ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம டயட்டுங்கிறது நம்ம சாப்பிட்ற விஷயத்துல மாத்திரம் இல்லை. டயட்டுங்கிறது நம்ம எதெல்லாம் நம்ம உள்ள கொடுக்குறோமோ, ஓகேயா, அது எல்லாமே டயட்டு தான். உங்க காது கேட்குற விஷயமும் டயட்டு தான், உங்க வாய் சாப்பிட்ற விஷயமும் டயட்டு தான், உங்க மூக்கு நுகர்ற விஷயமும் டயட்டு தான், உங்க உணர்வுகள் மூலியமா உள்ள போகுது இல்ல, அதுவும் டயட்டு தான், உங்க கண்ணு வழியா நீங்க விட்னஸ் பண்றதும் டயட்டு தான். ஸோ அப்போ உங்க சோலை எது நரிஷ் பண்ணுமோ அதை மட்டும் டயட்டா கொடுங்க. உங்க சோல் எதெல்லாம் நரிஷ் பண்ணாதோ அதெல்லாம் டயட்டா கொடுக்காதீங்க. ஓகேயா? ஸோ இப்போ ஏதோ ஒரு விஷயம் நியூஸ் பேப்பர்ல வருது, அதை படிச்சோடனே பகீருங்குதா, அதை படிச்சுட்டு அதை வந்து என்ன சொல்றது, அதுல இருந்து விலகி வெளியே வந்து பாருங்க, அப்பதான் தெரியும். இப்போ ரீசெண்டாக நான் நினைக்கிறேன், இட் ஷுட் பி சம்வேர் அரவுண்ட் அ இயர் பேக் ஆர் 8 months பேக், மணிப்பூர் இன்சிடென்ட், ஒரு பொண்ணு ஊரே சேர்ந்து இது பண்ணுது அதெல்லாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நான் எனக்கு எப்படி தோணுன்னா, அப்பா வாட் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு யூனிவர்ஸ் எனர்ஜியாக எதை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆப்ஜெக்டாக மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ நீங்கள் ஃபியருங்கிறத, அவ்வளோ டார்க்கான ஃபியரை நீங்கள் எனர்ஜியாகவே பிரபஞ்சத்துக்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பான முறையில் ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ அந்த அளவுக்கு டார்க்கான ஃபியரை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ள அந்த டார்க்னஸும் அந்த ஃபியரும் எவ்வளோ இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் சோலுக்கு அதை ஃபீட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போது சோலுக்கு அதை ஃபீட் பண்ணனால தான் அது பிரபஞ்சத்தை போய் அடைஞ்சு அது ஆப்ஜெக்டாக வந்திருக்கு, ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ உங்கள் சோலுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டயட் அப்படிங்கிறது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயம். ப்ளீஸ் 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 ஃபோக்கஸ் ஆன் தட். தேவையில்லாதது கொடுத்ததுனால தான் ட்ராமாவாகி இன்னைக்கு ஹீலிங் வரைக்கும் வந்திருக்கோம். நம்ம தேவையில்லாததை கொடுக்காமையே இருந்திருந்தா ட்ராமாவே நடந்திருக்காது. ஆனால் விடுங்க, நமக்கு அன்னைக்கு விவரம் தெரியல, நடந்து போச்சு. இன்னைக்கு ஹீலிங் பண்ணுறோம், இப்போ ஹீலிங் கார்டு தான் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து டிவைன் ஃபெமினைனோட அட்வைஸ் என்ன அப்படிங்கிறது, டிவைன் ஃபெமினைனோட அட்வைஸ் வந்து இங்க இருக்கு. This is the time to heal your deep emotional trauma. Situations you thought you cleared or coming up again for more awareness. Healing is done in layers. ஓகேயா? ஸோ அடுத்த கார்டு பார்ப்போம். எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை ஹீல் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம், அந்த விஷயம் திருப்பி வந்து நிற்குது. திருப்பி வந்து நிற்கும்போது என்னடா இதை ஏற்கனவே நம்ம ஹீல் பண்ணிட்டோமே, இப்போ என்னாச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ திருப்பி அந்த சர்ஃபேஸ்க்கு என்ன வந்திருக்கோ தட் இஸ் காலிங் ஃபார் ஹீலிங்னு தான் அர்த்தம். அது யோசிச்சாலும் நம்ம ஹீல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் ஹீலிங் இஸ் டன் இன் லேயர்ஸ். அதான் அந்த கார்டு சொல்லுது. அடுத்த கார்டு வந்து டேர் டு டேக் சான்சஸ், fall in love, risk it all, follow your dreams, believe in yourselves, ask questions, let go, start over. இதுவுமே வந்து நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் தான். டேரிங் அண்ட் டேஷிங். அந்த பொண்ணு உட்காந்துருக்க, குதிரையில் உட்காந்துருக்க தினுசு பாருங்க, அந்த பொண்ணு ஸ்வாடை பிடிச்சிருக்குது பாருங்க, எவ்வளோ பிரேவா, என்ன சொல்றது, உண்மையிலேயே அந்த யூனிகார்ன் மேலே ரெக்கையை விரிச்சிட்டு உட்காந்துருக்குது. ஷீ இஸ் ஸோ டேரிங் அண்ட் டேஷிங் தான். ஸோ இது எல்லாமே இந்த அளவுக்கான கரேஜ், இந்த அளவுக்கான போல்டு பெண்களுக்கு வேணும். அதைத்தான் வந்து டிவைன் ஃபெமினைன் சொல்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு 2025க்கு நீங்கள் என்ன மாற்றிக்கணுங்கிறதுக்கான அட்வைஸ் தான். ஓகேயா? ஸோ இது என்னது, பேஷனேட் இன்டிமசி, ஜெனுவன் லவ் இஸ் ஸோ contrary to
சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஹியூமன் நேச்சர் தட் இட்ஸ் பிரசன்ஸ் பியர்ஸ் விட்னஸ் டு an extraordinary power. Love is true when it gives you the freedom to be your true self. ஆமாங்க, ஒருத்தவங்க விழுந்து விழுந்து நம்மளை லவ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து லவ்ங்கிற பேர்ல, கேருங்கிற பேர்ல நம்மளை மேனிப்புலேட் பண்றது கிடையாது. இதுதான் பிடிச்சிருக்கா, ஓகே டன், கோ ஃபார் இட், ஆஸ் யூ விஷ் அப்படின்னு விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் லவ். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, உண்மையிலேயே நம்ம தப்பான பாத்துல போறோம் அப்படின்னா, என்னோட ட்வின் எல்லாம் இந்த வேலை பார்ப்போம். என்ன பண்ணுவான்னா அதோட கான்சிக்வன்சஸ் சொல்லிடுவான், ஃபியூச்சர் கான்சிக்வன்சஸ் சொல்லிடுவான், நீ எப்படி கரெக்டா பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுவான். இது மீறியும் உனக்கு பண்ணணும்னு ஆசை இருந்தா ஓகே, கோ ஃபார் இட், பட் டோன்ட் ரெக்ரெட். தப்பு பண்ணோம், தெரிஞ்சுக்கிட்டோம், லைஃப் லெசனை கற்றுக்கிட்டோம், கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சோம், அதில் மார்ச் ஃபார்வர்ட் பண்ணணும்னு இருக்கணும். ஓகே, அன்னைக்கே அவன் சொன்னான், நம்ம கேட்கல, நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த புராணம்லாம் வரக்கூடாது அப்படின்னு அவன் ரொம்ப பர்டிகுலராக சொல்லுவான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஜென்யூன் லவ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹி கிவ்ஸ் மீ தி அல்டிமேட் ஃப்ரீடம். எதுலையுமே என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது கிடையாதுங்க. ஆனால் டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ் நடக்கும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு, இப்படி வேணும், அப்படி வேணும். அந்த டிஸ்கஷனுமே வந்து நான் ஃபஸ்ட்டு ஐ ஹவ் பீன் வித் மை எக்ஸ் இல்லையா, அப்புறம் தான் டைவர்ஸ் ஆகி இந்த லைஃபுக்குள்ளே வந்தேன். ஸோ கார்மிக் பார்ட்னர்ஷிப்பில் அதில் இதில் எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணாலே அது ஹெல்த்தி டிஸ்கஷனாகவே இருக்காதுங்க. அந்த டிஸ்கஷனில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும் நம்ம. ஆனால் இங்கே ரொம்ப நேரம் நடக்குங்க அந்த டிஸ்கஷனு. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் நம்மளோட பாயிண்ட் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அந்த கார்மிக் பார்ட்னர் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஜெயிக்கணும் கடைசியில். அதை ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே என்னன்னாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு பிடிக்கவே இல்லைனாலும் உட்காந்து பூ மாடு மாதிரி ஓகே ஓகே தலையாட்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் நடக்குங்க. ஐயோ, இவனோட 10 நிமிஷம் கூட நடக்காதுங்க, அதுக்கு பேர் டிஸ்கஷனா. அதாவது நான் சொல்றது பூரா அவன் உள் வாங்கிக்குவான், சைலண்டா லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து உள் வாங்கிக்குவான் நான் சொல்றதெல்லாம். அவ்வளோ கீனா கவனிப்பாங்க. லேப்டாப்ல கை வேலை பார்த்துட்டு இருந்தாலும் காது ஃபுல்லா அவ்வளோ கீனா நான் சொல்றதை கவனிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணுவான்னா உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய அவனுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதை ஃபுல்லாக எனக்கு சொல்லி கொடுப்பான். சொல்லி கொடுத்துட்டு இஃப் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட், அப்படி அந்த இதில் மாத்திரம்தான் இந்த அவனோட பேச்சுங்கிறதே வெளியே வரும். இல்லைன்னா நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஓகே கோ ஹெட், இது மட்டும்தான் இருக்கும், ஆஸ் யூ விஷ், இது மட்டும்தான் இருக்கும். நானே யோசிப்பேன், என்னடா நம்ம சொல்கிறது பூரா. அதே மாதிரி எங்கேயாவது சிக்கிக்கிட்டேன்னா ஹீல் கைட் மீ கரெக்ட்லி, எப்படி வெளியே வர்றதுங்கிறதுக்கும் ஹீல் கைட் மீ. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல இது இவளுக்கு கரெக்டாக வராதுன்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் அவன் பேசவே செய்வான். ஸோ அந்த மாதிரி பேசுகிற இடங்கள்ல எல்லாம் ஹவ் இட் வில் பீனா, இப்படி பண்ணேன்னா இது இப்படி தான். இப்போ நாமெல்லாம் என்னத்த ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறோம், அவன் வந்து ஃபியூச்சர் கான்சிக்வன்ஸ் சொல்கிறான்னா அவனுக்கு அப்போ என்ன தெரிஞ்சிருக்கு, யூகமாக இவன் இப்படி பண்ணால் இது இப்படி தான் வரும் ரிசல்ட்டு, இது இப்படி தான் நடக்க போகுது, இப்படி தான் அவஸ்தப்பட போகிறாங்கிறது தான் அவன் முன்கூட்டியே சொல்கிறான். அதுவும் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் தானே, ஒருவேளை அவங்ககிட்ட இருந்து கூட எனக்கு வந்திருக்கலாங்க. ஸோ அப்படிதான் சொல்லுவான். ஸோ இன்னமும் இது உனக்கு செய்யணும்னு ஆசை இருக்கு, கண்டிப்பாக நான் செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நம்புவேன் அப்படின்னா கோ ஹெட் அப்படின்னு விட்டுருவான். ஸோ ஐ ஃபீல் திஸ் டைப் ஆஃப் லவ் இஸ் ஃப்ரீடம். அதே மாதிரி நான் போய் சிக்கிக்கிட்டேன், அவன் சொன்னதையும் மீறி கோ ஹெட்னு சொல்லிட்டேனா, பண்ணிட்டேனா, சிக்கிக்கிட்டேனா, திட்டலாம் மாட்டாங்க. அப்பவும் வந்து அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வர்றது, அதுலேருந்து எப்படி சால்வ் பண்ணி வெளியே வர்றது, இதெல்லாம் கரெக்டாக எனக்கு கைடன்ஸ் கொடுப்பான், சொல்லி கொடுப்பாங்க. So I felt like this love is like ultimate freedom for me. ஸோ இந்த கார்டை பார்த்ததும் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் லவ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்னோட ட்வின் ஃப்ளேமை பார்க்குற வரைக்கும் அந்த அன்கண்டிஷனல் லவ்ங்கிறது எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியாதுங்க. அந்த கேரிங்கான ஒரு பர்சனோட வார்ம்த்தில் இருக்கிறது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுங்க. பட் நவ் ஐ நோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் அப்படிங்கிற அந்த எனர்ஜி எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். ஓகே, அடுத்த கார்டு வந்து இன்னசென்ட். ஸோ இன்னசென்ட் கார்டினுடைய இதை படிப்போம். No matter what happens, always keep your childlike innocence. It is the most important thing. ஐயோ, என்கிட்ட இது நிறைய இருக்குங்க. என்னோட ட்வின்னு சொல்லுவான், அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குங்க, கடைசி தங்கச்சி. அவனை காட்டிலும் 12 வருஷமோ 13 வருஷமோ எங்க இருந்து பொண்ணு. அவன் சொல்லுவான், உன்னை விட என் தங்கச்சியே பெட்டர் போல் இருக்கு, அவ ஏஜுக்கு அவ வெச்சாடா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அசிங்கமா போயிருங்க. ஆனா அதை
ரசிக்கவும் செய்வாங்க. அவன் அதை சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுவான். அவன் சிரிச்சுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே அந்த ஒரு அழகான ஸ்மைலோடயே சொல்லுவான் அவன். ஸோ அந்த எனக்கான அது ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு வந்து எனக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் சைல்டை எப்பயுமே அலைவா வச்சிருக்கிறது. அந்த ஏதாவது ஒன்று வேணும்னா அவன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவன் ஷோல்டர்ல அவன் சட்டையை நோண்டிக்கிட்டே எனக்கு வேணும்னு கேட்கறது. சின்ன குழந்தை போய் அப்பாட்ட கேட்கும் பாருங்க, அந்த மாதிரி கேட்கறது. அவன் சொல்லுவான், அந்த கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு என்னை தள்ளி கொஞ்சம் உட்கார வச்சுட்டு, இப்ப சொல்லு நான் கேட்கறேன், நோண்டாம சொல்லு அப்படின்னுவான். ஸோ இதெல்லாமே வந்து அந்த மெமரிஸ்ல இன்னும் எனக்குள்ள இருக்கு. ஸோ அந்த ஒரு சைல்ட் லைக் இன்னசென்ஸ்ல எனக்கு ஐ ஃபீல் என்ன சொல்றது, எனக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு தாண்டி எனக்கே அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு லைவ்லியா இருக்கிறதுக்கு ஒரு பர்சன் இருக்கா நம்ம கூடங்கிறது என்னை சார்ந்த எனக்கு பிடிச்ச விஷயம். அதை காட்டிலும் அதை அவன் ரசிக்கிறது அப்படிங்கும்போது ஐ ஃபீல் வெரி லைவ்லி when his eyes admires me and when his attention watches me. ஸோ இதெல்லாமே இருக்கணும் இல்லைங்க லைஃப்ல. ஸோ இதெல்லாமே 2025க்கான அட்வைஸ். ஸோ உங்களோட சைல்ட் லைக் நேச்சரை யாருக்காமே நம்ம மெச்சூர் ஆகிறேங்கிற பேரில் இப்போ யூடியூப்லேயே நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம், நமக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். அதை நம்ம மெச்சூராக டெலிவர் பண்ணுறோமோ கேஷுவலாக டெலிவர் பண்ணுறோமோ, தட் இஸ் ஆல் இஸ் நாலேஜ் டெலிவர்து தான். ஓகே, அந்த அளவுக்கு நீங்கள் எனர்ஜி வைஸ்லேயும் க்ரோ ஆயிட்டீங்க அப்படின்னா கூட உங்களோட இன்னர் சைல்டை அலைவாக வச்சுக்கோங்க எப்போவுமே. ஓகே, அடுத்த கார்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கார்டு என்ன சொல்லுது? சம்திங் ஒண்டர்ஃபுல் இஸ் ஆன் இட்ஸ் வே டு யூ. பாருங்க, 2025ல சம்திங் ஒண்டர்ஃபுல் இஸ் கமிங் டு யூ. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒண்டர்ஃபுல்லாக ரிசீவ் பண்ணப்போ இதே வீடியோக்கு வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க என்ன ரிசீவ் பண்ணீங்கன்னு. கெட் ரெடி டு ரிசீவ் இட். ஓப்பன் மைண்ட், ஓப்பன் ஹார்ட், ஓப்பன் ஆர்ம்ஸ். லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் லைஃப். ஆமாங்க, லைஃபுக்கு ரீவைண்ட் பட்டன்லாம் கிடையாது. இந்த நொடி பொழுது இப்போ எப்படி இருக்கு, சோகமா இருக்கேன், நான் அழுதுகிட்டே ஒரு மூலையில உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன தங்க சிலையா வைக்க போறாங்க. இந்த நிமிஷம் எப்படி இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியா துள்ளி குதிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஓகே, அடுத்தது யூனிவர்சல் ஆகமாரிக்கல்ல இருந்து எந்த யூனிவர்சல் லாவை கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா லா ஆஃப் வைப்ரேஷன்ஸ். லா ஆஃப் வைப்ரேஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன் ஆஃப் தி 7 laws of our solar system under the 3 major laws. This is the basis of manifestation starting on first plane. ஓகேயா? ஆமாம், லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யணும்னா லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யணும்னா லா ஆஃப் வைப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ 2025ல லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கவனம் செலுத்துங்க. ஓகே, லா ஆஃப் வைப்ரேஷன்ஸ்ல கவனம் செலுத்துங்க. அடுத்தது வந்து லா ஆஃப் ரைட் டு டிகிரி. லா ஆஃப் ரைட் டு டிகிரின்னு அஃபர்மேஷன்ஸ் தான் அப்படி சொல்றாங்க. Divine invocations. This particular law exists for those working in service to others. Self-serving beings will find this law ineffective. This law allows the ascendant realms to move from the confines of the law of non-intervention to act on our behalf. எப்பவுமே ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா நம்ம இன்டென்ஷன்ஸ் ரொம்ப பியூரா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பியூராக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதுக்காக அஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா தி ரைட் வே ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் அஃபர்மேஷன் கற்றுக்கிட்டு பண்ணுங்க. ஓகேயா? ஸோ அதை தான் இந்த கார்டு சொல்லுது. அடுத்த கார்டு வந்து ரொமான்ஸ் ஏஞ்சல் கார்டினுடைய அட்வைஸு. லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ, ஆஸ்க் ஃபார் அண்ட் அக்செப்ட் சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ். இட் குட் பி ஈவன் கோச் இல்லையா? ஸோ அதனால இந்த 2025லையாவது இன்னும் மேற்கொண்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம ப்ளீஸ் கோ ஃபார் கோச்சிங். ஃபைண்ட் யூர் வாட் எவர் யூ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட். நான் வந்து ட்வின் ஃப்ளேம்னு சொல்ல மாட்டேன், ஹை வைப்ரேஷனல் சோல்மேட்னு சொல்ல மாட்டேன், உங்கள் கெரியர், ஃபினான்ஸ், இல்லை all the aspects of life, whatever you want to manifest. உங்களுக்கு ட்ரீம்ஸில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ கோ ஃபார் அ கோச்சிங். அதாவது இத்தனை காலம் நீங்கள் வெயிட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த வெயிட் பண்ண காலம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்ரேட் ஆகி, டிப்ரெஸ் ஆகி, டிஸப்பாயிண்ட் ஆகி, கோவத்தினுடைய விரக்தியினுடைய உச்சத்துக்கே போய், பொறுமையினுடைய எல்லாம் கிராஸ் ஆகி போய், வெறுத்து போய், வெறுமையில உட்காந்துட்டீங்க. அப்படியே படால்னு உடஞ்சி போய் உட்காந்துட்டீங்க. இவ்வளோ சிரமப்படுறதுக்கு ஒரு 10,000 ரூபா, 15,000 ரூபா ஒரு கோச்சிங்க்கு
செலவு பண்றது இட்ஸ் மச் மோர் வர்த்தியர். ஆனா அந்த 10,000 ரூபாய் 15,000 ரூபாயும் ஸ்டஃப் இருக்க ஆள்கிட்ட கொடுத்து செலவு பண்ணுங்க. ஓகேயா? ஸோ அதுக்கு நீங்க இவ்வளோ காலம் வேஸ்ட் பண்ணதுக்கு 10,000 ரூபாயில எல்லாமே கத்துக்கிட்டு ஒரு 6 மந்த்ஸ்ல மேனிஃபெஸ்ட் பண்றது பெட்டரா, இன்னும் சரி நமக்கு எப்ப காலம் வருதோ அப்ப கணிஞ்சிருப்போன்னு வெயிட்டிங் எனர்ஜியவே பிரபஞ்சத்துக்கிட்ட போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஆப்ஜெக்டாவும் சூழ்நிலையாவும் வெயிட்டிங்கை தான் திருப்பி கொடுக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் எப்பவுமே இட் வில் நாட் கிவ் யூ வாட் யூ வாண்ட், இட் வில் கிவ் யூ ஹூ யூ ஆர். நீங்க வெயிட்டிங் எனர்ஜியாவே இருந்து வெயிட்டிங் எனர்ஜியே பிரபஞ்சத்துக்கு காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ரிட்டர்ன் பேக் வெயிட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேயா? ஸோ இப்போ நீங்க டிசைட் பண்ணிக்கீங்க, வெயிட் பண்ணணுமா, கோச்சிங்க்கு போகணுமா, விரக்தியில உட்காந்துட்டு இருக்கணுமா, இல்லை உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஆசைப்பட்டதை வாழணுமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட் அதர்ஸ் ஹெல்ப் யூ, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஓகே? ஸோ அடுத்த கார்டு வந்து ட்வின் ஃப்ளேம் கலெக்டிவ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். ட்ரெயின் யுவர் மைண்ட். யூ மஸ்ட் மாஸ்டர் a new way of thinking before you master a new way of being. கரெக்ட் தானுங்க? மனசுல ரிகர்சலா நடக்காத ஒரு விஷயம் பூமியில நிஜத்துல நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. இப்ப நான் மனசுலயே நீங்க ரிகர்சலா ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிகர்சலாக நடக்கிற விஷயத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தடை வருது, எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுறீங்க, எப்படி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணணும்னு தெரியல. மென்டலாகவே அதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, மென்டலாகவே வந்து இப்படி தான் அதை மார்ச் அவுட் பண்ணணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே சால்வ் பண்ணி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரியாலிட்டிலையும் அந்த மாதிரி ஒரு ஸ்டக் வரும்போது, பிளாக் வரும்போது அழகாக மார்ச் ஃபார்வர்ட் பண்ணிடுவீங்க. அந்த பிளாக்கை தாண்டி போயோ இல்லை அந்த பிளாக்கை கிளியர் பண்ணியோ மார்ச் ஃபார்வர்ட் பண்ண கற்றுக்குவீங்க. ஸோ அப்போ மனசில் ரிகர்சலாக நடக்காத ஒரு விஷயம் ரியாலிட்டியில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. ஓகேயா? ஸோ அடுத்த அட்வைஸ் என்ன ட்வின் ஃப்ளேம் கலெக்டிவ் ஓடுது அப்படின்னா, see you completely. ஓகேயா? யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப். ஸோ செல்ஃப் லவ்வை வாழ்க்கை பாதையாக அமைங்க. அன்கண்டிஷனல் லவ் ஒரே ஒரு ஆள் மேலே, நபர் மேலே இருக்கக்கூடாது. தட் இஸ் நாட் அன்கண்டிஷனல் லவ், அது கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல் லவ் உங்க வாழ்க்கை பாதையாக இருக்கணும். ஓகேயா? யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப்ஸ், போத் லைட் அண்ட் டார்க்னஸ். உங்களுக்கு லைட் அண்ட் டார்க்னஸோட நேசிக்க தெரிஞ்சாதான் மற்றவங்களோட டார்க்னஸையும் நேசிக்க தெரியும். அன்கண்டிஷனலி லவ் யுவர் செல்ஃப் இன் திஸ் மொமெண்ட் அண்ட் இன் எவ்ரி மொமெண்ட். ஓகே? இது ட்வின் ஃப்ளேம் கலெக்டிவ்னுடைய அட்வைஸ். நீங்க என்ன மாத்திக்கணுங்கிறது 2025க்கு, வெரி சாரி, 2025க்கு நியூ இயர்க்கு. ஓகேயா? ஸோ லெட் அஸ் டேக் தி ஸ்டெப் ஃப்ரம் திஸ் டிசம்பர் 2024. ஓகே, அடுத்தது வந்து உங்களோட ஓன் ஸ்பிரிட் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குது அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஐ டேக் இட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஆமாம், அகலக்கால் வச்சுட்டு எப்பவுமே அவதிப்படக்கூடாது இல்லையா? ஒவ்வொரு பேபி ஸ்டெப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறி நகண்டு போங்க. யூ வில் ரீச் ஃபாஸ்ட். சேலஞ்சஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எப்பவுமே ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டியே, எனக்கு ஏன் கடவுள்கிட்ட அழுகாதீங்க. இந்த சேலஞ்சஸ் எல்லாமே வந்து இட்ஸ் மேக்கிங் யூ grow stronger. So these challenges are opportunities. அது ஸ்ட்ராங்கராக நீங்கள் ஆக தான் பிரபஞ்சம் ஓகே இவன் இதுக்கு ரெடி ஆகிட்டான்னு எலிஜிபிள் க்ரைட்டீரியாக்கு டிக்கு போட தான் நீங்கள் ஆக்சுவலாக என்ன ஆசைப்பட்டிருக்கீங்களோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டதை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகும். இல்லைன்னா எலிஜிபிள் ஆக்குற வரைக்கும் எலிஜிபிள் ஆக்கிக்கிட்டே இருக்கும். உங்களை இன்னும் சேலஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ see all the challenges and opportunities and grow from that. அடுத்து உங்கள் ஸ்பிரிட்டோட மெசேஜ் என்னன்னா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். ஓகேயா? ஸோ இந்த செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இதில் எல்லாம் போய் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப், எல்லாத்துக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தைரியமான ஒரு டெசிஷன் எடுக்கணுமா, அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் மெசேஜ் கேதர் பண்ணணுமா, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணுமா, பி who you are, stand strong and tall as who you are. இதான் இது எனக்கு வாழ பிடிச்சிருக்கு, இப்படி தான் வாழுவேன் அப்படிங்கிறதுல நிற்க கற்றுக்குங்க. உங்களுக்கு பிடிச்சதுல அடமா இருக்க கற்றுக்குங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஸ். அதுக்காக ஒரு ஆள் இவங்க நமக்காக பேசுவாங்க, அவங்க நமக்காக பேசுவாங்க, இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணலையே, அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணலையே, இவங்க கிட்ட போனால் நமக்கு ஹெல்ப் கிடைக்கும், அவங்க கிட்ட போனால் ஹெல்ப் கிடைக்கும். ஸ்டாப் ஆல் திஸ் டிபெண்டன்சி. பி செல்ஃப் டிபெண்டன்ட். Okay, that is the way to be independent.
ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஸ் அண்ட் பி அன் இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல், ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல். ஸோ இது எல்லாமே 2025ல நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான அட்வைஸ். ஓகே கைஸ், இனி 2025ல உங்கள் லைஃப்பில் வாட் ஆர் ஆல் தி பிளெஸிங்ஸ் கம்மிங் இன் டு யுவர் லைஃப் அப்படிங்கிறத ஒரு டேரட் ரீடிங்காக பார்ப்போம். அன்டில் தென் பை.